ரெவென்யூ முக்கியம். ஸோ நீங்கள் ரெவென்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ பிகர் பிளாட்ஃபார்ம். ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மூவி ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா யூடியூப்பில் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும், லிமிடெட் சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிள்லேருந்து பட் இது ஒரு தேட்டருன்றனால ரியல் ஆடியன்ஸ் ஹூ லைக் டு சப்போர்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் பே பண்ணி பார்க்குறாங்க. எங்ககிட்ட இருக்க ஆடியன்ஸ் பேஸ் வந்து பே பண்ணி பார்க்குறாங்க, அவங்களுக்கு நாங்கள் ரீச் பண்ணுறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில் போடலாம், உங்கள் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. இதில் வந்து பீப்புள் டிக்கெட்டட் ஷோஸ் பார்க்குறவங்க பார்த்தா ஒரு பர்சன்டேஜ் அது 1 million போகுது, இது 1 lakh போகுதுன்னா கூட 1 lakh into 20 rupees இஸ் லைக் 20 lakhsனு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில் போடுறது கண்டிப்பாக இருக்க போகுது. அது வந்து இட்ஸ் கோயிங் டு ரீச் மோர். இல்லை மினிமம் 1 month எங்கள் விண்டோ, அதுக்கப்புறம் 1 to 6 months அது we can actually mutually discuss. Okay, after 1 month நான் வந்து any platform ல கூட நான் கொடுக்கலாம், any OTT or YouTube. ஆமாம். அது நீங்க எப்படி செக் பண்ண போறீங்க அந்த பிரைவசி? இங்கேயும் கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல போட்டாங்கன்னா So டைம் ஃப்ரேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் See, on the corporates, we are not owning the content. We are just a platform. Seringla, the content creators are the owners. So they have the rights. Asking is because you will have a problem in making money, right? I am releasing it in different platforms and I am giving it to you also. No. We have the exclusivity features. Adha na solren. Neenga appadi yosikadinga. So ipo vandu vera social media la podranga, we won't take it. We will want to, enna solradhu, to have the exclusivity for that content created by the creators. You will check that. Ama. as a Because content creator நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு additional revenues தான் இதுல இருந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். So நீங்க இதுல போட்ட அந்த பிளாட்ஃபார்மோட டைம் ஃப்ரேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் you can definitely go for YouTube and monetize there as well. So ஃப்ரீயா வர ஆடியன்ஸ் வந்து அங்கேயும் நீங்க monetize பண்ணிக்கலாம். So இது ஒரு content creatorக்கு it's a win-win platform. So அது அந்த 1 month அப்புறம் உங்களோட அது content creatorோட choice sir. But ஆனா அந்த revenue generations வந்து இருக்குமான்றது it's doubtful. அதுதான் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டேன், நல்ல வியூவர்ஷிப் இருக்கு. அது திரும்ப அகைன் நான் உங்க பிளாட்ஃபார்ம்ல கொடுத்து அக்செப்ட் கண்டிப்பா சார். ஏன்னா we are நீங்க யூடியூப்ல போடுறது வந்து மேபி it will reach a set of audience நீங்க டார்கெட் பண்ணது. பட் இது குளோபல் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால you can still look at monetizing. அதர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்க பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதர் பிளாட்ஃபார்ம் கொடுத்துறேன். அகைன் உங்களுக்கும் கண்டினியூ பண்ணிட்டு அங்கேயும் கண்டினியூ பண்ணுங்க. அப்படி பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது பர்பஸ் லாஸ்ட் ஆயிடும் கிரியேட்டருக்கும் சரி. அப்புறம் நீங்கள் மூவிஸ் எப்படி நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுவீங்க? இப்போ சப்போஸ் ஒரு மூவி தரணும் வைக்கணும். ஸோ இப்போ ஜென்ரலாக தந்தி பேப்பர் அந்த மாதிரி அதில் வருது. ஹவு டூ யூ ப்ரமோட்? ஸோ இப்போ ஒரு மூவி எப்படி ப்ரமோட் பண்ணுவாங்களோ டிஜிட்டலாக அந்த எல்லா மீடியம்ஸ்லையுமே ப்ரமோட் பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு பிரிண்ட் மீடியமில் வி ஆர் ஆக்சுவலி டாக்கிங் டு பார்ட்னர்ஸ். ரெகுலராக எங்களுக்கு வீக்லி ரிலீசஸ்லாம் இருக்குது அப்படின்னா பிரிண்டில் வந்துட்டு வி ஆர் லுக்கிங் அட் டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஸ். பிரிண்ட்டும் சரி, டெலிவிஷனும் சரி, அப்புறம் டிஜிட்டலும் சரி. ஒரு படம் எப்படி ப்ரமோட் பண்ணுவாங்களோ சிமிலர்லி வி கோண்ட் டு ப்ரமோட் ஆல் த கண்டென்ட் இன் த வெப்சைட். வி ஆர் லுக்கிங் இட். படம் வந்து டெஃபினட்டாக வந்து பிரிண்ட் மீடியாவில் இருந்தால் தான் எல்லாரும் they come in, they can see all the films. So on the mari we will definitely look at multi-channel promotions. Sir, வர contents எல்லாமே filter பண்ணி நீங்க promote பண்ணுவீங்களா இல்ல எல்லா கண்டென்ட்டையும்? Sir, content quality we have a certain set of rules to adhere. So அது மட்டும் தான் நாங்கள் பார்க்குறோம், நாட் ஆன் தி கண்டென்ட் மேக்கிங். ஸோ ஏன்னா இது வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் தி ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ். ஸோ அப்படிங்கும்போது வி வாண்ட் டு கிவ் தெம் தி பிளாட்ஃபார்ம் டு ஷோகேஸ் இட். ஸோ எங்களுக்கு தேவையான இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அடியர் பண்ணியிருந்தால் எங்களுக்கு அது போதும் சார். நீங்கள் வெப் சீரிஸ்ன்னு பார்த்தாவே வந்து ஒரு ஜென்ரல் ஃபேமிலியில் உட்காந்து பார்க்க முடியாது. டோட்டல் அந்த மாதிரி கண்டென்ட் தான் வருது, அதை பேஸ் பண்ணி தான் அதுதான் வியூஷிப் ஜாஸ்தி, அதுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ண போகிறீங்களா இல்லை எப்படி? சார் ஜஸ்ட் டு கிளாரிஃபை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் நாங்கள் வந்து we are not getting into the production part of it on a full on 100% basis. நாங்கள் வந்து ஒரு ஸ்விக்கி பிளாட்ஃபார்ம் மாதிரி, ஸ்விக்கியில் எப்படி எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் வந்து அவங்கள லிஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி content creators can come and list it over here. So yes, as you say, we could probably look at that as an option as well to have a better user experience and better watching experience, movie watching experience. We'll definitely take that as a feedback from you. The monitoring committee மேலே வச்சு பார்த்துட்டு அதை பேசுகிறீங்க. எஸ் சார், மானிட்டரிங் கமிட்டி இருக்குது. நான் சொன்ன மாதிரி வி ஆர் லுக்கிங் ஒன்லி அட் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதாவது எங்களோட குவாலிட்டி செக், இந்த கேமராவில் எடுத்துருக்காங்களா, இந்த குவாலிட்டி அவுட்புட் இருக்கா, அந்த மாதிரி எங்கள் பிளாட்ஃபார்முக்கு தேவையான செக்ஸ் மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம், நாட் ஆன் தி கண்டென்ட். டிஸ்க்ளைமர்ஸ் கரெக்டாக இருக்கா, தேர் இஸ் எனி இது இருந்துச்சுன்னா 18+ இருக்கா, அது ஸோ அதெல்லாம் தான் நாங்கள் செக் பண்ணுறோம். So if that is there, then we will be okay to put the content on this. என்ன செக்லிஸ்ட் டெக்னிக்கலா என்ன செக்லிஸ்ட் they should follow?
Because they would have already shooted the movie, right? They don't know what you இல்லை are. எங்கள் டெக்னிக்கல் இது பார்த்தா we are purely டிஜிட்டல்னால 1Kக்கு மேலே இருந்தால் போதும். கரண்ட்டாக இப்போ ஒரு சோனி ஆல்ஃபாவில் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி எங்களுக்கு போதும். பட் பேசிக்காக ஒரு தேட்டரில் போயிட்டு டிசப்பாயிண்ட் ஆகாமல் வர அளவுக்கு அந்த கண்டென்ட் இருக்கா அப்படின்றது தான் எங்களோட பேசிக் செக். மற்றபடி ரெட்டில் எடுக்கணும் இல்லை இந்த மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி செக்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்கூட்டர் இல்லை. நீங்கள் மூவி டியூரேஷன் கேட்குறீங்களா? இல்ல எவ்வளவு நாள் உங்களோட பிளாட்ஃபார்ம்ல இருக்கணும்? 1 to 6 months. That's a maximum. That's After that you will remove. currently that's the maximum. 1 to 6 months is the period we are looking at. But why do you remove it if they are willing to have it? If they're willing to have it, we can keep it. There is no constraint as such. Only short films and feature films only, not music albums like that. Yeah, we are looking at multiple content, independent creations, short films, independent films, and web series. Music albums, we are still talking, but we are looking at many types of content, not only kind of films. Diversification will happen, but for now it's movies, short films, web series, and then content. So only languages, Tamil and Malayalam, or other languages? Hindi only. All South Indian languages. Yes, definitely. இடம் பொருள் ஏவல் வாங்கிட்டீங்களா? இடம் Currently, பொருள் ஏவல் என்ன sir? இடம் பொருள் ஏவல் விஷுவல் வந்தது இல்லை மூவி இடம் பொருள் Visuals just for understanding the concept. ஏன்னா அது ப்ராப்ளம் இருக்கிற அந்த மாதிரி வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணுன்றதுனால தான் சார் we created this platform. இப்போ உங்களை வந்து கிளைண்ட்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணணும்னா எங்க வந்து பார்க்கலாம்? எங்களோட வெப்சைட்ல வந்து கான்டாக்ட் அஸ் பேஜ் இருக்கு சார். அதுல ரீச் பண்ணா within 24 hours we'll definitely try and reach out to them. Through mail only. Mail, in fact we'll call them and we'll speak to them. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் அதுல ஃபில் பண்ணிருந்தாங்கன்னா we will within 24 hours we'll reach out to them. இப்போ கண்டென்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் அப்ரூவல் கன்ஃபர்மேஷன்? சார் we are anywhere between 1 to 3 days சார். ஸோ வந்ததுலேருந்து பார்த்துட்டு அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அவங்ககிட்ட வாங்கி அதுக்கப்புறம் வீல் ஆஸ் பர் த லிங்க் இல்லை படத்தோட ட்ரெய்லர் டீசர் பார்த்துட்டு and we'll ask them to upload the content. We will go through it and maximum 3 days. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக what we planned is to release on alternative weeks like a movie, because any movie நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டீசர் ரிலீஸ் பண்ணுவோம். we have to create that மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் we will tell them the timelines. ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ணுற எல்லாத்துக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அப்போ தான் ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ரீடார்கெட் திஸ் ஆடியன்ஸ் டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம். ஸோ அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இதில் நீங்கள் 3 மூவியாக பார்க்குறதும் ஒரே கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ கம்பைன் பண்ணி நீங்கள் அவியல் அந்த மாதிரி சொல்கிறீங்க, தேட்டர் ரிலீஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக அவங்க பண்ணாங்க. பட் டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட் இல்லை. ஸோ ஏன்னா இப்போ மக்களுக்கு வந்து இப்போ ஆந்தாலஜி அந்த ஸ்டைலில் இப்போ பர்டிகுலர் ஷார்ட் ஃபிலிம் தான் நல்லா இருக்கும், பட் ஆனால் அது வெளியில் தெரியாது. ஸோ அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியும். ஸோ எக்ஸ்க்ளூசிவிட்டி கொடுத்தாங்கன்னா இப்போ எங்களோட பேனர் ஆட்ஸே இருக்குன்னா எங்கள் கண்டென்ட் டீம் வந்துட்டு இந்த ஃபிலிம் நல்லா இருக்குது பட் ரீச் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு என்ன நம்ம ப்ரமோஷன்ஸ் பண்ணலாம் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற லெவலில் தான் இருக்கும். ஸோ கிரியேட்டர்ஸோடு உட்காந்து வில் ஃபைண்ட் அவுட் இது நல்லா இருக்குது என்ன பண்ணலாம், லைக் டீசர் கட்ஸ் பண்ணலாமா, ட்ரெய்லர் கட்ஸ் பண்ணலாமா, ஹவு கேன் வி ரீச் பண்ணுறதுக்கான கண்டிப்பாக. ஸோ மார்ச் 5th வந்து இனிஷியலாக பிரசாத் லேப்ஸில் ஒரு ஸ்க்ரீனிங் இருக்குது. புல்லட் பாபான்னு சொல்லிட்டு ஒரு டிஜி ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 25 minutes ஃபில்ம், ஃபீச்சர் ஃபில்மோட குவாலிட்டியில் ஒரு ஃபில்ம், ஒரு த்ரில்லர். அண்ட் அது முடிச்சுட்டு ஸ்வீட் பிரியாணி அப்படின்ட்டு ஒரு ஃபில்ம். ஸோ இந்த 2 டிஜிட்டல் ஃபில்ம்ஸோடு தான் லான்ச் பண்ணுறோம். ஆன் டிமாண்ட் வீடியோ. பேக் லைட் ஆன் பண்ணுங்க. ஃபோட்டோஸ் முடிச்சிட்ட பின்னாடி வீடியோ சார். எங்களது onv.movie அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பேஸ்ட் வீடியோ ஆன் டிமாண்ட் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ், இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ், மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணலாம் இந்த பிளாட்ஃபார்மில். அண்ட் மார்ச் 5th வந்து லான்ச் பண்ணுறோம் பப்ளிக்காக அஃபிஷியலாக.
ஸோ இதில் நிறைய ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகாதது நல்ல கண்டென்ட் அவைலபிளாக ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். கிரியேட்டர்ஸால் எங்களை அப்ரோச் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மில் ஈஸியாக வந்து ஸ்க்ரீன்ஸில் அப்லோட் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் தேட்டரில் பார்க்குற மாதிரி ஆடியன்ஸும் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு தே கேன் கம் அவுட் ஆஃப் இட். தேர் ஒன்ட் பி எனி அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ ஏதோ படத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான எந்த விஷயமும் இருக்காது. அண்ட் கண்டென்ட்டோட ரைட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கிரியேட்டர்ஸ்க்கு தான் இருக்க போகுது. அதுதான் இந்த பிளாட்ஃபார்மோட டிஃப்ரென்ஸ். ஸோ நாங்கள் மல்டிப்ளாக யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு கண்டென்ட் வந்துருச்சுன்னா அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் தான் நாங்கள் எடுக்க போகிறோம். ஒரு டீசரோ ட்ரெய்லரோ போஸ்டரோ எப்படி எங்களோட ஆடியன்ஸ் செட்டுக்கு ப்ரமோட் பண்ணலாம், எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகிற ஆடியன்ஸ்க்கு எல்லா படத்தையும் ஈக்குவலாக ப்ரமோட் பண்ணுவோம். அதுதான் எங்கள் கிட்ட இருக்க போகிற டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறோம். இப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அண்ட் எவ்வளோ டியூரேஷனில் நீங்கள் அலோவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது? ஃபார் த பாஸ்ட் 6 months நாங்கள் டெஸ்டிங்கில் தான் இருந்திருக்கும். ஸோ டெஸ்டிங்கில் வந்து we have almost covered 1 million users. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா we are expecting 3 to 5 million viewers. ஸோ அதுக்கப்புறம் வந்து we will have a growth between somewhere linear and exponential. ஸோ அந்த மாதிரி growth தான் பிளான் பண்ணிருக்கோம். கிரியேட்டர்ஸ் கிட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க நீங்கள்? ஸோ கிரியேட்டர்ஸ் வந்து டிக்கெட் சார்ஜஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதில் வந்து 30% வந்து பிளாட்ஃபார்முக்கு விச் இன்க்ளூட்ஸ் அவர் ப்ரமோஷன் காஸ்ட் எவ்ரி திங் அண்ட் டெக்னிக்கல் காஸ்ட் as well, and 70% will go directly to the creators. அது அவங்களோட டேஷ்போர்டில் வந்து அவங்க எவ்ரி மினிட் தே கேன் வாட்ச், யார் பார்க்குறா, எங்கேருந்து ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே தே கேன் வாட்ச் இந்த அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட். 20-30 rupeesலேருந்து இட் கேன் கோ அப் டு 100-120 rupees வரைக்கும் கூட போகலாம் இந்த பிளாட்ஃபார்மில், டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்மில். சார் அதே மாதிரி இது வந்து குளோபல் ரிலீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியாவுக்கு ஒரு ரேட்டும், நம்ம வெளிநாடுகளில் வந்து அமெரிக்காவில் டாலர்ஸ்லையும் இல்லை யூகேயில் வந்து பவுண்ட்ஸ்லையும் அவங்க ப்ரொடியூசருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அவங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ தட் ப்ரொடியூசருக்கு வந்து அவங்களோட வருமானம் அதிகரிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இது காலேஜஸ் அந்த மாதிரி எல்லாம் ப்ரமோட் பண்ணுற பிளான்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி அதர் தென் ஆன்லைன் ப்ரமோஷன்? See, we have planned 360-degree media mix. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து we are planning to டிவி ரேடியோ அந்த ட்ரெடிஷனல் மீடியம் கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன் கிரவுண்ட் அவுட்டோர் கூட கவர் பண்ணிட்டு இருக்கோம். பட் சின்ஸ் we have just going forward with the launch, so there are a lot of plans in the pipeline, but we will come to வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்கும்போது உங்களுக்கு பஃபரிங் எதனா ஆகுமா? இந்த மாதிரி சைட்டில் உங்களுக்கு ஸ்பீட்ஸ் எதனா இல்லை சார், டெஸ்டிங் எல்லாம் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இந்த பஃபரிங் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. ஸோ நாங்கள் வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் டெக்னாலஜியோடையும் ஒரு இஸ்ரேலி பேஸ்ட் கம்பெனியோடையும் டைப் பண்ணி தான் டெக்னாலஜி இன்ஹவுஸாக டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக எங்களோட ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் முடிச்சுட்டு அதோட ப்ராடக்ட் தான் onv.movie. இந்த ப்ராடக்ட்டை வந்து குளோபலாக வந்து 2 இடத்துல துபாயிலையும் ஜப்பான்லையும் டெஸ்ட் பண்ணும்போது பேரலல் யூசர்ஸ் வச்சு மேக்ஸிமம் லோட் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. ஸோ இதில் இஷ்யூஸ் வரக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.